இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான காரியம் புளிப்பில்லா அப்ப பண்டிகைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். 1ஆம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். புளித்த மாவை உங்களிலிருந்து நீக்க வேண்டும். இந்த புளித்த மா என்பது எதை குறைக்கிறது என்று பார்க்கும்போது பவுல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே எழுதுகிறார், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்கா பாக்கிய கிறிஸ்து நமக்காக பலியிட்டப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிக்க கடவோம் என்று அவர் எழுதுகிறார். இங்கே பொல்லாப்பு துர்குணம் என்கிறதான புளித்த மாவு, இந்த புளித்த மாவை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அதற்கு பதிலாக துப்புரவு உண்மை என்கிறதான புளிப்பில்லா அப்பத்தோடு கூட நம்ம பண்டிகை கொண்டாட வேண்டும். நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை தேவன் நடத்துகிறார். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது கூட 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் தேவனுக்கு உபயோகமான எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ள பாத்திரமாய் அவன் மாறுகிறான். அப்போ ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இந்த பொல்லாப்பு துர்குணம் என்கிறதான காரியத்தை விட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டுமானால் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் நாம் மாறுகிறோம். எனவே ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறார். எனவே நாம் அனுதினமும் நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா.